அமெரிக்காவோட 47வது அதிபரா ட்ரம்ப் பதவியேற்றிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில உலக நாடுகளை சேர்ந்த தலைவர்கள், முக்கிய தொழில் அதிபர்களான எலான் மஸ்க், மார்க் ஷூகர்பெர்க், சுந்தர் பிச்சை, இந்தியாவிலிருந்து முகேஷ் அம்பானி, நீட்டா அம்பானி ஆகியோரும், அமெரிக்காவோட முன்னாள் அதிபர்களான பாரக் ஒபாமா, ஜார்ஜ் புஷ், பில் கிளின்டன் போன்ற பலரும் கலந்துகிட்டாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க இந்திய பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்படல. ட்ரம்ப்பும் மோடியும் நல்ல நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் மோடியை கூப்பிடலங்கிறது பத்தியும், ட்ரம்ப் நேத்து எடுத்து வச்சிருக்கிற சில முக்கியமான நடவடிக்கைகள் பத்தியும் தான் டீடைலா பார்க்க போறோம். முதல்ல நேத்து நடந்த விஷயங்களை பார்க்கலாம். அமெரிக்காவோட பொற்காலம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. இனி நம்ம நாடு செழிப்பா இருக்கும். நான் எப்பவும் அமெரிக்காவுக்கே முன்னுரிமை கொடுப்பேங்கிறத இங்க தெளிவா சொல்ல நினைக்கிறேன்னு தன்னோட உரையை ஆரம்பிச்ச ட்ரம்ப் அதுக்கப்புறம் சொன்னது எல்லாமே அதிரடி சரவெடி தான். இந்த சரவெடி அவங்க நாட்டுக்கு மட்டும் அதிரடி மற்ற நாடுகளுக்கு. கடந்த பைடன் ஆட்சியில் இருந்த சுமார் 78 நடவடிக்கைகளை ரத்து செய்யறது தான் தன்னோட முதல் கையெழுத்தா போட்டிருக்காரு அதிபர் ட்ரம்ப். அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகல், உலக சுகாதார அமைப்பில இருந்தும் அமெரிக்கா விலகல். அதோட இனிமே அமெரிக்காவில் ஆண் பெண்கிற 2 பாலினம் மட்டுமே இருக்கும். இவங்க தான் அதிகாரப்பூர்வமா கல்யாணம் செஞ்சுக்கலாம். அதுபோல பாஸ்போர்ட்லயும் ஆண் பெண்கிற 2 பாலினம் மட்டும் தான் இருக்கும். இப்படி பல அறிவிப்புகளை சொல்லியிருக்காரு. இது போக மெக்சிகோ வழியா இனிமே யாரும் அமெரிக்காவில் நுழையாதபடி அங்க ஃபோர்ஸ் அதிகப்படுத்தப்படும். ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கிற சட்டவிரோத மெக்சிகோ மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த மக்கள் தங்களோட சொந்த நாட்டுக்கே அனுப்பப்படுவாங்க. பனாமா கால்வாய் உரிமையை இப்போ சீனா தான் வச்சிருக்கு. அதை திரும்பவும் அமெரிக்கா மீட்கும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எலான் மஸ்க் செஞ்ச உதவிக்கு பதில் உதவியா நேத்து நடவடிக்கை எடுத்திருக்கிற ட்ரம்ப், அமெரிக்காவோட எல்லையை விரிவுபடுத்துற விதமா நாங்க செவ்வாய் கிரகத்துல அமெரிக்க கொடியை சீக்கிரமே நிலைநிறுத்துவோம்னு சொல்லி இருக்காரு. எலான் மஸ்கோட கனவு செவ்வாய்க்கு போறதுதான். அதை அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்திட்டாரு ட்ரம்ப். இதெல்லாம் இப்படி இருக்க இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற 2 விஷயங்களையும் சொல்லி இருக்காரு. ஒன்னு, இங்க இறக்குமதி ஆகிற மற்ற நாட்டு பொருட்களுக்கு அதிக வரி விதிச்சு நம்ம மக்களை பணக்காரர்களாக்குவோம்னு சொல்லி இருக்காரு. 2வது, அமெரிக்காவோட எரிவாயுவை இனிமே நாங்க மட்டும்தான் பயன்படுத்துவோம்னு சொல்லி இருக்காரு. உலகத்திலேயே அதிக எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு. இப்போ அதை மற்ற நாடுகளுக்கு கொடுக்காம ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்தா கண்டிப்பா அது இந்தியாவை கடுமையா பாதிக்கும். இந்தியா 80% எண்ணெயை வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யுது. இப்படியே பல நடவடிக்கைகளை சொல்லி தன்னோட அதிபர் பதவியை தொடங்கி இருக்காரு ட்ரம்ப். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த நிகழ்ச்சியில மோடி அழைக்கப்படாததுக்கு காரணம், அமெரிக்க வரலாற்றிலேயே எந்த தலைவரும் அதிபரா பதவி ஏத்துக்கிட்டாலும் அந்த நிகழ்ச்சிக்கு பிற நாட்டு தலைவர்களை கூப்பிடுற வழக்கம் இல்லையா. அதனாலதான் மோடிக்கு நேரடியா அழைப்பு போகல. ஆனா இந்தியா சார்பா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருந்திருக்காரு. அதே போல முகேஷ் அம்பானிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது காரணம் இருக்கான். ட்ரம்ப்பும் அம்பானியும் ஏற்கனவே தொழில் ரீதியா நண்பர்கள் என்கிறத தாண்டி ட்ரம்போட இந்த பதவியேற்பு விழாவுக்கு மட்டும் அம்பானி சுமார் 8 கோடி ரூபாய் நன்கொடையா கொடுத்திருக்காராம். அதனாலையும் தான் அவரை ஸ்பெஷலா கூப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ட்ரம்போட அறிவிப்புகள் பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.